அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல பிரின்சிபல் இருந்துட்டு தங்கராஜ் கிட்ட, "சாரி சார், உங்க மேல நாங்க நெறைய மரியாதை வச்சிருக்கோம். ஏன்னா எங்க காலேஜுக்காக நீங்க நெறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஆனா மதி மாரி ஒரு டீச்சிங் கிடைப்பது ரொம்பவே கஷ்டம். அதனால் மதியெல்லாம் நாங்கள் பர்மனெண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனாக அவங்க தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கராஜ் இருந்துட்டு, "நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. மதியை பார்த்து தான் சில பேர் இங்கே வாழவே ஆசைப்படுறாங்க. தயவு செஞ்சு மதியங்க துரத்த நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த காலேஜ் இழக்கவே இழக்காது." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் போயிட்டு ஆஃபீஸரவே பார்த்து பேசுகிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மதியை கூப்பிட்டு, "உங்கள் அண்ணன் தங்கராஜ் வந்து உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்கிறாருமா. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் நீ சரியாக கவனிக்கிறதே இல்லையா, அதனால் நீ வேலைக்கு வர்றதுனால தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு உன்னை வேலையை விட்டே தூக்க சொல்கிறாரு" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "சார், நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். "நாங்கள் முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கோம்மா. இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை காலேஜுக்கு கொண்டு வராமல் வீட்லேயே முடிக்கப்பாரு" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியம் அங்கேருந்து ரொம்பவே கோவமாக கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.